ஆனால் மாடு மாதிரி அசைப்படாதீங்க எந்த நிறுவனத்துலையும். ஆனால் எங்கள் நிறுவனத்தில் கூட பார்த்தீங்கன்னா தாமரை நிறுவனத்தில் கலையத்துக்குள்ளே அப்படி உள்ளுக்கு நுழைஞ்சாலே சரி அசை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், அசை போட்டு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் தான் நான் வந்து பண்ணுவேன். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை தானே விஜய். நீங்கள் இப்போ போட போகிற சோங்க பார்த்தல நாங்கள் வந்து பாடலுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும், எங்களுக்கு எங்க நேர்களை யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு விடுகதையை தரணும் அப்படின்னு சொல்லி அடுத்த விடுகதை என்னன்னு சொல்லி எங்களுடைய ராஜன் அனுப்பியிருக்காரு. அடுத்த விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி ஆவலா கேட்டிருக்காரு. அவருக்காக நீங்க இந்த ராஜன் உங்களுக்காக இந்த நொடி வந்து தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்பான் அவன் யார்? தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்பான் அவன் யார் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு விடுகதை. என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க நேயர்கள். இந்த கேள்விக்கான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட ஃபேஸ்புக் வாயிலாக நீங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை FM. கச்சேரிக்கு வாயேண்டே, முந்தான தோட்டக்காரி மொத்தமாக தாயேண்டே, போக்கேரி மச்சா என்ன புல்லரிக்க வைக்காதே, அங்கங்கே தொட்டு தொட்டு மின்சாரத்தை பாய்ச்சாதே. ஒரு உம்மா உம்மா தாயே பொம்மாயி, பொம்மாயி பொம்மாயி, நீ சாவி போட்டாடும் பொம்மாயி. Sumandrakali, I wanna make you kale. Give me my tali, my life is jolly jolly. Sumandrakali, I wanna make you kale. Give me my tali, my life is jolly jolly. What's up, come on put your hands up, de tali. What's up, come on let's go, de tali, de ta 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 ta. Sumandrakali, wanna make you kale. Give me my tali, my life is jolly jolly. Sumandrakali, I wanna make you kale. Give me my tali, my life is jolly jolly. Action talk and one bag of mouth, baga. We run the east, west, the north and south. We can't get me out. Anything that them hear, I spit talk out. We talk out. Let them know so that them can't get me out. I spit talk out. We talk out.
ஆமாம், அன்பான நேர்களாக இணைந்திருக்கின்றீர்கள் எங்களோட. இது உங்கள் முதல் தர வானொலியை ஒலித்துக் கொண்டிருக்கும் தாமரை எஃப்எம்மின் வருத்தப்படாத சங்கம். வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு விடுகதையில் தான் அப்படியே அள்ளி வழங்கிட்டு இருக்கோம். அப்படியே அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க எங்களுடைய ஈஸ்வரி. சொல்லுங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை எங்களுடைய நேர்களுக்கு அப்படியே கேள்விக்கான சரியான விடையை நீங்கள் சொன்னால் தான் நாங்கள், அதாவது நீங்கள் சொல்கிற விடையை வச்சு தான் எங்களுடைய நேர்கள் சரியான விடையை அனுப்பியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்பவன் யார்? அதாவது புத்தகம். தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன், அவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது உங்கள் புத்தகமா அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஈஸ்வரி சொல்லியிருக்காங்க. புத்தகம் என்பது சரியான விடை. என்ன சொன்னால், தலை குனிந்து என்னை பார், தலையை குனிஞ்சு அப்படியே நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அது உங்களை எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த விடுகதை அமைஞ்சிருக்கு. ஆனால் உண்மையிலே ஒரு அருமையான விடுகதை. ஏன்னு சொன்னா இந்த விடுகதை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜய், கண்டிப்பா சரி, நீங்க எந்த ஃபேஸ்புக்ல எதுலயோ பிடிச்சிங்கன்னு தெரியாது. இது வந்து மனதால நீங்க உள்ளத்தால வரதுதான். நிச்சயமா நீங்க இப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க, எனக்கு நேர்களுக்கு கூட தெரியும். ஆனால் இந்த கேள்வி, அதாவது இந்த விடுகதை உண்மையிலே எனக்கு ரொம்பவே கவர்ந்துருச்சேன்னு சொன்னா, தலை குனிந்து என்னை பார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னால், நீங்கள் தலையை குனிஞ்சு படிங்க தயவு செய்து. எங்களுடைய எதிர்கால சந்ததிகள், எங்களுடைய மாணவிகளுக்கு கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் தலை குனிஞ்சு படிச்சீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும் உங்களுடைய புத்தகம். அதாவது புத்தகத்தில் இருக்க விஷயங்கள், அதை புத்தகத்தை சும்மா பார்த்துட்டே இருக்குன்னு சார் தலை குனிஞ்சு நாங்களும் புத்தகம் பார்க்குறோம் அப்படின்னு இல்லை. நீங்கள் கண்டிப்பாக புத்தகத்தை குனிஞ்சிருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஈஸ்வரி ஒரு அழகான கேள்வி சொன்னாங்க. இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி யாருமே, அதாவது எங்களுடைய நேர்கள் யாருமே ஒருவருமே பிழையான விடையை அனுப்பலை, எல்லாருமே சரியான விடையை அனுப்பியிருந்தாங்க. நீங்க வந்து பார்த்து கொண்டிருக்கவங்களே நான் மதிச்சிட்டேன். லைன் அப்படியே வந்து கொண்டிருந்தேன். ஒரு சிலவங்க புக் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் போட்டிருந்தாங்க, ஒரு சிலவங்க தமிழ்ல புத்தகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா உண்மையில எவருமே, அதாவது எங்களுடைய நேர்கள் யாருமே பிழையான விடையை இந்த தரம் அனுப்பவில்லை என்று சொன்னதுல தாமரை வானொலி சார்பாக நாங்கள் ரொம்பவுமே பெருமை அடைஞ்சு கொள்றேன்னு சொன்னால், எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் இந்த நேரத்தில் கேட்டுட்டு அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்து இந்த எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உண்மையிலேயே மனசுக்கு அப்படியே நிறைவாக, அப்படியே சந்தோஷமாகவும், அப்படியே அந்த மாலை பொழுதுல எங்களோட அப்படியே உற்சாகமாக மனங்குளிர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே நாங்கள் அடுத்த விடுகதைக்கு போகிறோம். அடுத்த விடுகதைக்கு உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக எங்களுடைய ஈஸ்வரி உங்களை எல்லாம் வருத்தப்படாத சங்கம் அப்படின்னு நிகழ்ச்சி சொல்லி உங்களெல்லாம் வருத்தப்பட வைக்கிறாங்கய்யா அப்படின்னு நாங்கள் அப்படியே கவலைப்பட்டு இருக்கோம். ஈஸ்வரி அடுத்ததா ஒரு விடுகதையை உங்களுக்காக தரப்போறாங்க. ஒரு விடுகதை ஒன்று சொல்ல போறேன் பாத்தீங்களா விஜய்? கண்டிப்பா. மதில் இல்லாத கோட்டை, மக்கள் இல்லாத நாடு. மதில் இல்லாத கோட்டை, மக்கள் இல்லாத நாடு, அது என்ன? கண்டிப்பா இது என்ன கோட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த கோட்டையை ஒரு நாளைக்கு உடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் மனசுல ஆறுதலா அப்படியே எண்ணங்கள் எல்லாம் தோன்றிருக்கும். அது என்ன கோட்டை அப்படின்னு சொல்லி, இது என்ன கோட்டை கட்டுங்க, இது என்ன கோட்டை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டே இருங்க. ஒரு பாடல் இடைவேளையில் நீங்க இந்த கேள்விக்கான பதிலை நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். இது உங்கள் முதல்வர் தாமரையின் வருத்தப்படாத சங்கம். என்ன சொல்ல ஏறா தூக்கம் தூக்கிக்கிட்டு போற புள்ள நான்
பம்பரோண்டோ என்ன செஞ்ச மந்திரோண்டோ கொடி இதை பார்த்து நான் ஒட்டஞ்சிட்டேன் நேத்து முத்தம் கித்தம் தந்து என்ன ஒட்ட வையடி வாழையடி வாழை என்ன வாழவையே நாடு மொத்தமாக முட்டை கட்டி தூக்கி போயிட்டா அப்படியே உப்பு முட்டை தூக்கிக்கிறண்டி அடி அஞ்சாறு ஆசை மட்டும் இதுக்கிறண்டி ஒத்துக்கிறேன் நீ ஒன்னொன்னா சொல்லி தக்கதைக்கிறேன்டா பத்திச்சு பம்பரோண்டோ என்ன செஞ்ச மந்திரோண்டோய் டோய் டோய் சத்தி ரோசா பூ என்ன சொல்ல ஏறாத்துக்கும் தூக்கிக்கிட்டு போற புள்ள நான் தில்லான பாடுறேன் திமிராக ஆடுறேன் என்னோட கை தோக்க வா வா வாடி பொல்லாத மீசையில் குத்தாம குத்துனா செத்தானா போவேன் போடா கை மஞ்ச முகம் பார்த்து நான் செவந்துட்டேன் நேத்து மைனாவே பச்சை கொடி காட்டு எனக்கு நீ விடு கதை வேணாம் நீ விடும் கதை வேணாம் என்ன விடும் கண்ணை பார்த்து சொல்லு எனக்கு ஒப்பு கொண்ட பாவான போது எனக்கு அது வெள்ளி விழா படுமாட்ட ஆசை இருக்கு ஒத்துக்கிறேன் நான் உன்னோட பாப்பாவை பெற்றேன்டா சுத்திச்சு பம்பரோண்டோய் டோய் கத்திக்கிச்சு மந்திரோண்டோய் சத்தி ரோசா பூ என்ன சொல்ல ஏறாத்துக்கும் தூக்கிக்கிட்டு போற புள்ள நான் தில்லான பாடுறேன் திமிராக ஆடுறேன் என்னோட கை தோக்க வா வா வாடி பொல்லாத மீசையில் குத்தாம குத்துனா செத்தானா போவேன் போடா ஆமாம், சேட்டை திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் அருமையான ஒரு பாடல், துள்ளிசை பாடல் தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ அள்ளி வழங்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வருத்தப்படாத சங்கம் நிகழ்ச்சியினூடாக.